வணக்கம். இன்னைக்கு நம்ம நோக்கம் வெறும் அர்த்தங்களை மட்டும் பார்க்கறதில்ல. இந்த 50 வார்த்தைகளையும் தேர்வு நேரத்துல மறக்காம இருக்க சில மென்டல் ஹுக்ஸ், அதாவது மனசுல பதியிற மாதிரி சில வழிகளை உருவாக்க போறோம். ரொம்ப நல்ல யோசனை. வாங்க, நீங்க அடிக்கோடிட்டு காட்டியிருந்த முதல் தொகுப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம். சரி, பட்டியல்ல முதல் வார்த்தை அலையன்ஸ். ம் இது கூடவே ஆலியன்ற வார்த்தையும் இருக்கு. ரெண்டுமே உறவுகளை பத்தி பேசுது இல்லையா? ஆமா, இது ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டணி, அதாவது ஒரு பொதுவான நோக்கத்திற்காக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழுக்கள் சேர்வது. ஓ, ஒரு ஒப்பந்தம் மாதிரியா? கிட்டத்தட்ட. உதாரணத்துக்கு, the two parties formed an alliance. ஆனா அலாய் அப்படிங்கிறது அந்த கூட்டணியில இருக்கிற ஒரு நபர் அல்லது ஒரு நாடு, ஒரு தோழன். The UK is a close ally of the US. அப்போ அலையன்ஸ்ல நிறைய அலைஸ் இருப்பாங்க. Exactly. Alliance ஒரு அமைப்பு, ally அதுல இருக்கிற உறுப்பினர். சூப்பர். அடுத்து அலாட் மற்றும் அலாட்மெண்ட். இதுவும் அதே மாதிரி வினைச்சொல் பேர்ச்சொல் ஜோடி தானே? அதேதான், நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. அலாட்னா ஒதுக்குவது. இது ஒரு செயல். The manager will allot tasks. அதாவது வேலைகளை ஒதுக்குவார். ஆமா, அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட பங்குக்கு பேர் தான் allotment. The government announced the budget allotment. இது அந்த ஒதுக்கப்பட்ட பொருளையோ தொகையோ குறிக்குது. ஓகே, இந்த verb noun ஜோடிகளை ஒண்ணா படிச்சா பாதி வேலை சுலபமாயிடும். நிச்சயமா. இப்போ அந்த முக்கியமான இடத்துக்கு வரும். allude மற்றும் allusion. இதுதான் நிறைய பேருக்கு குழப்பம். இது தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். allude அப்படிங்கிறது ஒரு verb, அதாவது ஒரு விஷயத்தை நேரடியா சொல்லாம மறைமுகமா குறிப்பிடுவது. சூசகமா சொல்றது. கரெக்ட். He alluded to his past. ஆனா allusion அப்படிங்கிறது noun, அந்த மறைமுகமான குறிப்பு. The book has an allusion to mythology. அப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு allude பண்ணும்போது நமக்கு ஒரு allusion கிடைக்குது. சரியா? பெர்ஃபெக்ட். இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசனால புரிஞ்சிருச்சு. சரி, அடுத்த சில வார்த்தைகள் பாருங்க. alluvian, almanac, aloof, altar. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா, alluvian அதாவது வண்டல் மண், இது புவியியல் சம்பந்தப்பட்டது. almanac பஞ்சாங்கம், நம்ம கலாச்சாரம். aloof ஒருத்தரோட குணம். ஆமா, தனித்திருக்கிறது. altar அதாவது பலிபீடம், மதம் சம்பந்தப்பட்டது. பாருங்க, ஒரே எழுத்துல ஆரம்பிச்சாலும் எவ்ளோ வெவ்வேறு அர்த்தங்கள்னு. அடுத்த தொகுப்பு ரொம்ப முக்கியம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆல்டர், ஆல்டரேஷன், ஆல்டர்கேட், ஆல்டர்னேட், ஆல்டர்னேட்டிவ். ஆமா, ஏன்னா எல்லாமே ஆல்டர் மாதிரி தொடங்குது. இங்கதான் தேர்வு வைக்கிறவங்களோட புத்திசாலித்தனம் இருக்கு. நம்மள குழப்ப பாப்பாங்க. நிச்சயமா. முதல்ல ஆல்டர்னா மாற்றம் செய்யறது, ஒரு வினைச்சொல். You need to alter your plan. அதோட பெயர்ச்சொல் வடிவம் தான் ஆல்டரேஷன். ஆமா, செய்யப்பட்ட மாற்றம். The dress needs a small alteration. இது ரெண்டும் நேரடி தொடர்புடையது. ஆனா ஆல்டர்கேட் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கதான் the twist இருக்கு. ஆல்டரேட்க்கும் மாற்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் கோவமா வாக்குவாதம் பண்றது. The drivers began to altercate. நிறைய பேரு ஆல்டர்னு ஆரம்பிக்கிறதால இதுவும் ஏதோ மாற்றம் சம்பந்தப்பட்ட வார்த்தைன்னு தப்பா நினைச்சிடுவாங்க. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம் ட்ராப். ஓகே, இது கவனமா பாத்துக்கணும். அப்போ ஆல்டர்னேட், ஆல்டர்னேட்டிவ் ரெண்டுமே மாற்றம்னு அர்த்தம் வருதே. ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஆல்டர்னேட் அப்படின்னா ஒரு நபருக்கோ பொருளுக்கோ பதிலா வர்ற இன்னொருத்தர், a substitute. An alternate delegate was sent. ஒரு மாற்று ஆள். கரெக்ட். ஆனா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா ஒரு தேர்வு அல்லது இன்னொரு வழி, a choice. We have no alternative but to wait. நமக்கு காத்திருக்கிறத தவிர வேற வழி இல்லை. ஒன்னு மாற்று ஆள், இன்னொன்னு மாற்று வழி. தெளிவா இருக்கு. அடுத்த குழுவுக்கு போலாமா? போலாம். ஆல்டிடியூட், ஆல்டோ, ஆல்ட்ரூயிசம், ஆல்ட்ரூயிஸ்ட், அமால்கம். இதுல அறிவியல், இசை, மனிதாபிமானம் ஒரு கலவையா இருக்கு. ஆமா, இதுல ஆல்டிடியூட் அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து உயரம். ஆல்டோ அப்படிங்கிறது இசையில ஒரு வகையான தாழ்ந்த பெண் குரல். இது ரெண்டும் அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு சொற்கள். சரி. ஆனா ஆல்ட்ரூயிசம் மற்றும் ஆல்ட்ரூயிஸ்ட் பொதுவானவை. ஆல்ட்ரூயிசம்னா பிறர் நலம் பேணும் குணம், சுயநலமின்மை. அந்த குணமுள்ள ஒரு நபரை ஆல்ட்ரூயிஸ்ட், அதாவது பொதுநலவாதின்னு சொல்றோம். இதுவும் ஒரு குணமுடையவர் ஜோடி. மிகச்சரி. அப்புறம் அமால்கம், கலவை. ஆமா, பல விஷயங்களோட கலவை.
a mixture. Indian culture is an amalgam of various traditions. இந்த கருத்தோட அடுத்த வார்த்தையை இணைச்சு பார்க்கலாம். அமால்கமேட். அப்போ இது அந்த அமால்கம்மை உருவாக்கும் செயல் சரிதானே? Exactly. Amalgamateனா ஒன்றிணைப்பது. To merge or combine. The two companies will amalgamate. Amalgam அந்த கலவை, amalgamate அந்த கலவையை உருவாக்கும் செயல். இந்த மாதிரி தொடர்புபடுத்தி படிக்கும்போது மறக்கவே மறக்காது. அதுதான் வேணும். அடுத்ததா amateur, ambidextrous, ambiguous. இது மூணும் மனிதர்களோட திறன்கள் அல்லது நிலைகளை குறிக்குது. நல்ல கவனிச்சிங்க. amateurனா ஒரு விஷயத்த பொழுதுபோக்குக்காக செய்றவங்க, ஒரு எக்ஸ்பர்ட் இல்ல. தொழில் முறை இல்லாதவர். ஆமா. ambidextrousனா இரண்டு கைகளையும் சமமா பயன்படுத்துற ஒரு அபூர்வமான திறன். ambiguousனா தெளிவற்ற நிலை. குழப்பமான. ஆமா. The instructions were ambiguous. வழிமுறைகள் குழப்பமா இருந்துச்சு. ஒன்னு திறமை குறைவு, இன்னொன்னு விசேஷ திறமை, மூணாவது தெளிவின்மை. அடுத்த தொகுப்புல ஒரு வேகம் தெரியுது. ambitious, ambrosial, ambulance, ambulate, ambush. இதுல ஒரு பொதுவான வேர்ச்சொல் ஒழிஞ்சிருக்கு. லத்தீன்ல ambulare அப்படின்னா நரப்பது. ஓ, அப்படியா? ஆமா. அதுலேருந்து தான் ஆம்புலன்ஸ்ங்கிற வார்த்தை வந்துச்சு. ஆரம்ப காலத்துல போர்க்களத்திலிருந்து காயம்பட்ட வீரர்களை தூக்கிட்டு போற வண்டிக்கு இந்த பேர். சுவாரஸ்யமா இருக்கு. அதே மாதிரி ஆம்புலேட் அப்படிங்கிறது நடப்பதற்கான ஒரு ஃபார்மல் சொல். The patient can now ambulate. ambush அப்படின்னா நடந்து வர்றவங்கள பதுங்கிருந்து தாக்குவது. வாவ்! நடப்பதுங்கிற ஒரு வேர்ட்ல இருந்து 3 சம்பந்தமில்லாத வார்த்தைகள் உருவாகி இருக்கு. அப்போ ambitious மற்றும் ambrosial அது ரெண்டும் இந்த வாக்கிங் தொகுப்புல வராது. ஆம்பிஷஸ் அப்படின்னா லட்சியம் கொண்ட, வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு வேகமா செயல்படுறவங்க. அம்ப்ரோஷியல் அப்படின்னா தேவாமிர்தம் போல மிக இனிமையான சுவை அல்லது மனம். த அம்ப்ரோஷியல் சென்ட் ஆஃப் ஜாஸ்மின். அடுத்ததா சமூக உறவுகளை பத்தி பேசுற மாதிரி ஒரு தொகுப்பு. அமிலியோரேட், அமெண்டபிள், அமெரிக்கனிசம், amicable, amity. கரெக்ட். இதுல அமிலியோரேட்னா ஒரு மோசமான நிலையை சீர்படுத்துவது, மேம்படுத்துவது. டு அமிலியோரேட் பாவர்ட்டி. வறுமையை ஒழிக்க. ஆமா. அமெனபிள்னா ஒரு யோசனைக்கு இணங்கி போகிற மனநிலை. ஹி இஸ் அமெனபிள் டு சஜஷன்ஸ். அவர் ஆலோசனைகளை ஏத்துக்கக்கூடியவர். அமெரிக்கனிசம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா. இது ஒரு மொழி சார்ந்த விஷயம். அமெரிக்க ஆங்கிலத்துக்கே உரிய ஒரு சொற்றொடர். உதாரணமா பிரிட்டிஷ் ஆங்கிலத்துல லிஃப்ட்னு சொல்றத அமெரிக்க ஆங்கிலத்துல எலிவேட்டர்னு சொல்றது ஒரு அமெரிக்கனிசம். ஓகே. சரி, இப்போ amicable மற்றும் amity இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே. இங்கேயும் ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. amicableங்கிறது ஒரு adjective, ஒரு செயலின் தன்மையை குறிக்கும். உதாரணமா an amicable divorce. இணக்கமான விவாகரத்து. ஆமா, சண்டை சச்சரவு இல்லாம. ஆனா amityங்கிறது ஒரு நவுன். அது இரு தரப்புக்கும் இடையே இருக்கிற நல்லுறவு அல்லது நட்பை குறிக்கும். The Treaty of Amity between two nations. அப்போ நாடுகளுக்கிடையே amity இருந்தா பேச்சுவார்த்தைகள் amicableஆ நடக்கும். இப்ப பாருங்க, நீங்களே ரெண்டு வார்த்தையும் ஒரே வாக்கியத்துல சரியா பயன்படுத்திட்டீங்க. amorous, amorphous, amour. இதுல amorous மற்றும் amour ரெண்டுமே காதல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். குழப்ப வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. amorous அப்படிங்கிறது காதல் உணர்வுகளை வெளிப்படையா காட்டுகிற தன்மையை குறிக்கும் ஒரு adjective. An amorous glance, ஒரு காதல் பார்வை. ஓகே. ஆனா அமூர் அப்படிங்கிறது ஒரு நவுன். குறிப்பா ஒரு ரகசியமான காதல் உறவை, ஒரு சீக்ரெட் லவ் அஃபேரை குறிக்கும். The novel was about a dangerous amour. ஒன்னு காதல் உணர்வு, இன்னொன்னு காதல் உறவு. சரி, amorphous-க்கு வருவோம். amorphous-னா குறிப்பிட்ட வடிவம் இல்லாத, ஷேப்லெஸ். நான் இதை எப்பவும் ஒரு புதுசா ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப் யோசனையோட ஒப்பிடுவேன். எப்படின்னு சொல்லுங்க. ஆரம்பத்துல அது amorphous-ஆ வெறும் எண்ணங்களோட கலவையா இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட வடிவம் கொடுத்து ஒரு நிறுவனமா மாத்துறதுதான் ஒரு சிஇஓவோட வேலை. இந்த மாதிரி கற்பனை பண்ணா மறக்காது. நல்ல உதாரணம். அடுத்த 2 வார்த்தைகள் ரொம்ப நேரடியா இருக்கு. ஆம்பியர், ஆம்பியர்சாண்ட். ஆமா, இதுல ஆழமா போக ஒன்னும் இல்ல. ஆம்பியர்ங்கிறது மின்னூட்டத்தோட அலகு, அறிவியல். ஆம்பர்சாண்ட்ங்கிறது நாம பயன்படுத்துற and குறியீடு. அடுத்து amphibious, amphitheater, amplitude, ampli, amputate. இது ஒரு கலவையான தொகுப்பு. ஆம்பிபியஸ்னா நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது, தவளை மாதிரி. ஆம்பிதியேட்டர்னா திறந்தவெளி அரங்கம். சரி.
ஆம்ப்ளிடியூடுங்கிறதுக்கு இயற்பியல்ல அலையின் வீச்சுன்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் பொதுவா மிகப்பெரிய அளவு அல்லது விஸ்தாரம்னு அர்த்தம். ஆம்ப்ளினா தாராளமாக, போதுமான அளவுக்கு. ஹி வாஸ் ஆம்ப்ளி ரிவார்டட். ஆம்பியூட்டேட் அது மருத்துவ காரணங்களுக்காக ஒரு உறுப்பு நீக்குவது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறை சார்ந்தது, அதனால குழப்பம் வர வாய்ப்பு கம்மி. சரி, நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அம்யூஸ்மெண்ட், அனாக்ரோனிசம், அனகிராம், அனாலஜஸ். இது நாலுமே சிந்தனை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் மாதிரி இருக்கு. சைலண்ட்னு வரும். ஆமா, இது ஒரு அனாகிராம். ஆனா அனாக்ரோனிசம் மற்றும் அனாலகஸ் ரொம்ப ஆழமான கருத்துக்கள். அனாக்ரோனிசம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அனாக்ரோனிசம்னா காலப்பிழை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயத்த அந்த காலகட்டத்துல காட்டுறது. உதாரணமா, ஒரு சரித்திர படத்துல மன்னர் கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா அது ஒரு அனாக்ரோனிசம். அதேதான், அது அந்த காலத்துக்கு பொருந்தாத ஒரு பொருள். கடைசியா அனலாகஸ். அனலாகஸ்னா ஒப்பிடக்கூடிய, ஆனா வெறும் சிமிலர் மட்டும் இல்ல, செயல்பாட்டிலோ அல்லது அமைப்பிலோ ஒத்திருப்பது. ஒரு சிறந்த உதாரணம், தி ஹியூமன் ஹார்ட் இஸ் அனலாகஸ் டு அ பம்ப். இதுதான் ஒரு மொந்தக்குவக்காது. ஆமா, ரெண்டுமே பார்க்க வேற மாதிரி இருந்தாலும் அதோட செயல்பாடு ஒண்ணுதான், திரவத்தை உந்தி தள்ளுவது. இந்த மாதிரி செயல்பாட்டு ஒற்றுமைய சொல்றதுக்கு தான் அனலாகஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். பிரமாதம். 50 வார்த்தைகளையும் பார்த்தாச்சு. ஆனா இவ்வளவு தகவல்களையும் எப்படி மனசுல நிறுத்திக்கிறது? தேர்வு நேரத்துல பதட்டத்துல எல்லாம் மறந்துடுமே. இதுக்கு ஒரு 3 படி உக்தி இருக்கு. ரொம்ப சிம்பிள். முதலாவது, சத்தமாக வாசியுங்கள். ரீட் அலவுட். நாம இப்போ பேசின உதாரண வாக்கியங்களை நீங்க உரக்க வாசிக்கும்போது அந்த வார்த்தையோட ஒலி உங்க காதுல கேட்டு மூளையில ஆழமா பதியும். கண்ணால பாக்குறத விட இது பல மடங்கு சக்தி வாய்ந்தது. நிச்சயமா. இரண்டாவது படி, தொடர்பு படுத்துங்கள். கனெக்ட். நம்ம இப்ப செஞ்ச மாதிரி. அதேதான். ஒரு வார்த்தைய இன்னொரு வார்த்தையோடயோ இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவத்தோடயோ தொடர்பு படுத்துங்க. அமார்ஃபஸ்னா ஸ்டார்ட் அப் ஐடியான்னு நாம பேசின மாதிரி. அது ஒரு கதை மாதிரி ஆயிடும். ஆமா, அது வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு நினைவா மாறிடும். மூன்றாவது தான் ரொம்ப சவாலானதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் மிக முக்கியமானது. கரெக்ட். பயன்படுத்துங்கள். யூஸ் இட். இன்னைக்கு நாம கத்துக்கிட்டதுல இருந்து குறைஞ்சது 5 வார்த்தையாவது நாளைக்கு நீங்க பேசும்போதோ எழுதும்போதோ பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்லையா? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. பயன்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் அந்த வார்த்தை உங்க மூளைக்கு சொந்தமாகும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நாளைக்கு ஒரு முறை இந்த வார்த்தைகளை திருப்பி பாருங்க. கூட்டணி அமைப்பதில் தொடங்கி செயல்பாடுகளை ஒப்பிடுவது வரை 50 முக்கியமான வார்த்தைகளை நாம அலசிட்டோம். இந்த அணுகுமுறை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். சொற்களஞ்சியத்தை வளர்க்கறதுங்கிறது ஒரு தொடர்ச்சியான பயணம். இது தேர்வுல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உங்க எண்ணங்களை இன்னும் தெளிவா ஆழமா வெளிப்படுத்தவும் உதவும். இந்த உரையாடலை இத்தோடு நிறுத்திக்க வேண்டாம். தினசரி இந்த மாதிரி வார்த்தைகளை கத்துக்க யூடியூப்ல ராமாக்ஸ் அகாடமியை நீங்க பின்தொடரலாம். உங்க வெற்றி பயணம் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் தொடங்குது. வாழ்த்துக்கள். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. நாம இன்னைக்கு பார்த்த வார்த்தைகள்ல ஆம்பிகுவஸ், அதாவது தெளிவற்ற மாதிரி சில வார்த்தைகள் உறவுகள்ல குழப்பத்தை உருவாக்கும். அதே சமயம் ஆமிகபிள், அதாவது இணக்கமான மாதிரி சில வார்த்தைகள் உடைந்த உறவுகளை கூட சரி செய்யும். நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு சின்ன வார்த்தையை கவனமா மாத்தி பயன்படுத்துறது மூலமா ஒரு பெரிய வாக்குவாதத்தையோ அல்லது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையோ எப்படி தவிர்க்கலான்னு யோசிச்சு பாருங்க.